கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனத்தின் முன்பகுதி. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். இது ஒரு வாக்கு தத்தம். யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையான பதார்த்தங்களினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வசனத்தினுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நல்லா புரியும். எப்பொழுது அப்படி செய்வார் என்றால், இங்கு வசனம் நம்ம 12வது வசனம் வாசிக்கின்றேன். 11-12. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கின்றார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை என்று சொல்லி, அதை தொடர்ந்து அதுல பாருங்க, கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோரும் கூட அந்த நாள்ல ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அவர்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றுவேன். இதெல்லாம் சொல்லி அப்புறம் சொல்லப்படுது, ஆசாரியர்களின் ஆத்துமாவையும் கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லுகின்றார். எப்போ அப்படின்னா, யாக்கோபை அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கும் போது. பிரியமானவர்களே, விசேஷமாக நம்மிலும் பலத்தவனுடைய கை என்ன என்று பார்த்தால், பிசாசு, சத்துருவாகிய பிசாசு. அதாவது எப்போ பலத்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுதுதான். ஏன்னா பிசாசை இப்பொழுது இயேசு மகாராஜா அவர் தன்னுடைய மரணத்தினாலே அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். எனவே நம்மிலும் பலத்தவன் என்று சொல்லக்கூடிய ஒன்றுமே இப்ப இல்லை. ஆனா அவனுடைய காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து அதற்கு அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது, அப்போ பிசாசு, சத்துரு நம்மேல் ஆதிக்கம் கொள்ளுகின்றான். அப்போ அந்த ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படும் பொழுது, அப்ப நன்மையானவைகளினால நம்ம நிரப்பப்படுகின்றோம். அதனோடு கூட நம்முடைய ஆத்துமாவை அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர் செழிப்பாக்குகின்றார். ஆத்துமா எப்போ செழிப்பாக்கும்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் நிரப்பும் பொழுது, அத ஜீவ தண்ணீராம் பரிசுத்த ஆவியானவர் தாகத்தோடு தொய்ந்து போய் இருக்கும் பொழுது அதை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்றார். எப்பொழுது என்றால், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும் பொழுது. இன்னைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்றாங்க, ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்து, இல்லையா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே ஈடுபட்டு அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அதான் நம்மிலும் பலத்தவன் என்று சொல்லப்படுகிறார். அப்போ அவனுக்கு இடம் இருக்கும்போது அவனுடைய கை அங்கு ஓங்கி இருக்கின்றது. குடி, சிகரெட்டு மற்றும் போதைப் பொருட்கள் மற்றும் சிற்றின்பங்கள், இல்லையா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, இல்லையா, மற்ற விதமான எல்லா காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம நன்மைகள் எல்லாம் பட்சிக்கப்படுகின்றது. ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம அவரை தேடி ஓடி வரும் பொழுது நம்மிலும் பலத்தவனுடைய கைக்கு விடுவிக்கின்றார். அப்போ நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போய், அதாவது வறண்டு போய் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல முதல்ல மாற்றுகின்றார். அதனோடு கூட ஆசாரியர்களுடைய ஆத்துமாவையும் கூட கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குகிறார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆசாரியர்களாக, ராஜாக்களாக நம்ம எல்லாருமே இருக்கின்றோம். அப்ப நம்முடைய ஆத்துமாவும் கொழுமையானவைகளினால் கர்த்தர் நிரப்ப முடியும். ஆசாரியர்கள் என்று ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நம்மை சொல்லிக் கொள்ளலாம், இல்லையா. நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கின்றார். நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போகாமல் நம்முடைய ஆத்துமாவை கொழுமையான நன்மைகளினால், ஆவிக்குரிய பதார்த்தங்களினால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகின்றார். நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போகாதபடிக்கு விசேஷமாக தேவ பிள்ளைகளே, நம்ம தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து பலன் கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமா பலன் அடைகின்றது.
அதில் விசேஷமாக நம்ம ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அங்கே நமக்கு நேராக கடந்து வருகின்ற வார்த்தைகள் அது நமக்கு நம்முடைய ஆத்துமாவிற்கு கொழுமையானவைகளாக கிடைக்கின்றது. நம்முடைய ஆத்துமா புஷ்டியாகின்றது. அப்ப ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமா புஷ்டியாகும் என்று எழுதியிருக்கிறது போல, அப்போ நம்ம ஜாக்கிரதையோடு ஆண்டவரை தேட தேட நம்முடைய ஆத்துமா புஷ்டியாகின்றது. நலிந்து மெலிந்து பலவீனப்பட்டதா இராதபடிக்கு நாம் கொழுமையானவைகளெல்லாம் நம்முடைய ஆத்துமா நிரப்பப்பட வேண்டும். அப்ப தினமும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகின்றார், நம்மோடு பேசுகின்றார். அதனோடு கூட ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆலயத்திலே வைத்து நமக்கு தேவையான சத்தியத்தை அழகாய் வெளிப்படுத்தி நம்முடைய மனக்கண்களை திறக்கின்றார். நாம் போஷிக்கப்படுகின்றோம், நம்முடைய ஆத்துமாவிலே பலன் அடைகின்றோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி நீர் ஆண்டவரே ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் எங்களை மாற்றி இருக்கின்றீர். தேவ ஜனத்தை நீர் கொழுமையான ஆகாரத்தினால நீர் ஆத்துமாவை திருப்தியாக்குவீராக. இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் 7வது நாள். எரிகோவிலும் 7 நாட்கள்ல 7வது நாள். இந்த நாளிலே நேரடி ஒளிபரப்பின் மூலமாக நீங்கள் கலந்து கொள்ள தவறாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.